உணவுப் பொருட்களுடன் மயனோஸ் சேர்த்து சாப்பிடக்கூடிய கலாச்சாரம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ஓராண்டுக்கு மயனோஸ் உற்பத்தி செய்வதும் சாப்பிடுவதற்கும் தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. இது சாப்பிடுவதற்கு உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததா? இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மருத்துவர் டாஃப்னி நம்மோடு இருக்காங்க. நாம் அவரிடம் நேரடியாக பேசுவோம். மேடம் வணக்கம். இன்னைக்கு சென்னை உட்பட பல நகரங்களில் பல உணவுப் பொருட்களோட மயனோஸ் சாப்பிட்றாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்றாங்க. இது உடலுக்கு ஆரோக்கியமானதா? இதை நம்ம எப்படி எடுத்து மயோனேஸ் உட்கொள்வது உடலுக்கு ஆரோக்கியமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இல்லை. அது கன்ஃபார்ம்ட் ஆன்சருங்க. பிகாஸ் மயோனேஸ் ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். மயோனேஸோட இன்க்ரீடியன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபேட், ஆயில் அண்ட் ரா எக் யூஸ் பண்ணி தான் மயோனேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரா எக் யூஸ் பண்ணுறனால உள்ள உடல் உபாதைகள்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, ஃபீவர் அண்ட் நாசியா, வாமிட்டிங், ஃபுட் பாய்சனிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதில் ஏன்னா பாக்டீரியா சால்மனெல்லா இஸ் ப்ரெசன்ட். நம்ம டைஃபாய்டு கேள்விப்பட்டிருப்போம், சால்மனெல்லா டைஃபினால் வர ஒரு ஃபீவர். ஸோ அதெல்லாம் ரா எக்கோட கனெக்டட். அதனால தான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க டு பேன் இட். பட் இப்போ இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக சாப்பிட்றாங்க. கடையில் சின்ன கடைகள்ல இருந்து பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்குமே இந்த மயோனோஸ் சாப்பிட்றாங்க. பல உணவுப் பொருட்களுடன் இப்போ சாதாரண ஒரு பிரெட் ஆம்லேட் இருந்தாலுமே மோமோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. இப்போ இதை எப்படி தவிர்க்கணும்? அவங்க எப்படி இந்த இதில் இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும்? டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோன்றனால தான், அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கனால தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வரும்னு கேட்டிங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு, வயது முதிர்ந்தவங்களுக்கு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பீப்புளுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ இந்த பாப்புலேஷன் தான் நிறைய எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க தான் பாதிக்கப்படக்கூடிய மக்களும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஏஜ் குரூப். ஸோ தவிர்க்கிறது கண்டிப்பாக நல்லது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு பேன் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மயோனேஸ் யூசேஜோட ஹிஸ்ட்ரி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமாக தான் ப்ரிடாமினன்ட்லி வி ஆர் யூஸிங். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வருஷ பீரியடில் நம்ம கொஞ்சம் மறந்து ஒரு மாற்றத்துக்கு வருவோன்றது நம்பிக்கை. ஸோ என்ன மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக மயோனேஸ் ஃப்ரைட் சிக்கனோ இல்லாட்டி தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸோடு தான் சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு பதிலில் ஒரு சட்னி, நல்ல ஒரு சட்பட்டா சட்னி பண்ணி சாப்பிடலாம். இட் குட் பி மின்ட் சட்னியோ கோரியண்டர் சட்னி, இல்லாட்டி தயிரில் எத்தனையோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்க திக் கர்ட்ஸில். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட், ஹெல்த்தி ஆல்டர்னேட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் பாருங்களேன், இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகிடும். பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மயோனோஸ் சாப்பிட்றதுனால இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் நியூஸ்லலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கடைகளில் தான் இந்த பிரச்சனை இருக்குது, நாங்கள் வீட்லேயே மயோனோஸ் குக் பண்ணிக்கிறோம், வெஜ் ஆர் நான்வெஜ் 2 மயோனோஸும் தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்குமா? அதை மக்கள் எப்படி இதில் புரிஞ்சுக்கணும்? நல்ல கேள்வி இது. ஏன்னா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் மயோனேஸ்னு எடுத்துக்கிட்டாலே அது ஹை எனர்ஜி டென்ஸ் ப்ராடக்ட், ஓகேவா? ஏன்னா அதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி. கொழுப்புன்னு நம்ம பார்க்கும்போதே ஒவ்வொரு எம்எல்லுக்கும் 9 கேலரிஸ் கிடைக்கும். ஃபேட் அது ஆயிலாக இருந்தாலும் பட்டர், கீ எதுவாக இருந்தாலும் அந்த அளவில் நமக்கு கிடைக்கும். ஸோ மாடரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படி நீங்கள் வீட்டில் தயாரித்து எடுத்துக்கிட்டாலும் ரா எக் யூஸ் பண்ணாதீங்க, ஆனால் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அது இட்ஸ் அ ஜங்க் ஃபுட் ஆர் அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அதை என்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை சாப்பிட வைக்காதீங்க. திங்க் ஆஃப் அன் ஆல்டர்னேட், ஹெல்த்தி ஆல்டர்னேட்ஸ் நிறைய நீங்கள் திங்க் பண்ணி யூ ஷுட் யூஸ். அது தயிரோ இல்லை நைஸ் சட்னிஸ், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிறு வயசுலேயே உப்பு சுகர் எல்லாம் குறைச்சி பழக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வரும்போது அதோட நிறைய சாப்பிடணுன்ற அந்த ஒரு இது இருக்காது, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி தான் அன்ஹெல்தி ஃபுட்ஸை சிறு வயதுலேருந்தே கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லை அவாய்ட் பண்ணுங்க, சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா
கண்டிப்பாக ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ்க்கு மாறுறதுக்கு சான்சஸ் அதிகம். உடல் ஆரோக்கியத்திற்காக ஓராண்டுக்காக தமிழக அரசு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதில் என்ன மாதிரி கவனம் செலுத்தணும்? ஃபியூச்சரில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் பண்ணினால தான் இந்த பேன் வந்திருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டோரேஜில் இஷ்யூஸ் இருக்கும், ப்ரிப்பரேஷனில் இஷ்யூஸ் இருக்கும், கிராஸ் கண்டாமினேஷன். இந்த மாதிரி ரா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது கிராஸ் கண்டாமினேஷனில் நல்ல சமைச்ச பொருளில் கூட அது பட்டுதுன்னா அது கிராஸ் கண்டாமினேஷனில் இன்ஃபெக்ட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த பேன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆக்டிவாக அவங்க இந்த வேலைகளை பண்ணுறனால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்குன்றது என்னோட கருத்து. உடல் ஆரோக்கியத்திற்காக மைனோஸ் உணவு சாப்பிடுவதை தமிழக அரசு தற்போது ஓராண்டுக்கு தடை செய்திருக்கிறது. இதை பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு நாமும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருப்பதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.